Hello guys, welcome to Queen's World. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Figma ல வந்துட்டு plugin பத்தி பார்க்க போறோம். Plugin அப்படின்றது என்ன அப்படினா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படினா ஒரு பேக்ரவுண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போற ஒரு இமேஜ்க்கு அந்த இமேஜோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றதுக்கு ஆன்லைன்ல போயிட்டு நம்ம browserல வந்துட்டு some வெப்சைட்ஸ் ரெஃபர் பண்ணி ஃப்ரீ வெப்சைட்ஸ் ரெஃபர் பண்ணி அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். இங்க இருந்து ரிமூவ் பண்ணி தென் திருப்பி நம்ம ஃபிக்மாக்கு கொண்டு வரணும். ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பிளக்கின் மூலியமாக நம்ம பண்ணோம் அப்படின்னா ஈஸியாகவே நம்ம வந்து பண்ணிக்க முடியும். அதே ஆக்சஸ் நம்ம அங்கே போய் என்ன ஒர்க்கை பண்ணுறோமோ சேம் ஒர்க்கை வந்து ஃபிக்மாக்குள்ளேயே நம்மளால் பண்ணிக்க முடியும். அதுதான் ஒரு பிளக்கின் மாதிரி. ஓகேங்களா? அதில் வந்து நிறைய பிளக்கின்ஸ் இருக்கும். நம்ம பிளக்கின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா மெனு கிளிக் பண்ணிவிட்டு ப்ளகின்குள்ளே போயிட்டு ஃபைண்ட் மோர் ப்ளகின் அப்படின்ட்டு இருக்கும். நம்ம வந்து இதில் போய் என்ன ப்ளகின் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சர்ச்சும் பண்ணிக்கலாம். அது இல்லைனா கீழே வந்து சர்ச் ரிசல்ட்ஸையும் நம்மளுக்கு நிறைய ப்ளகின்ஸ் வந்து காமிக்கும். இதான் கம்யூனிட்டி. இதில் வந்து போனீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய ப்ளகின்ஸ் இருக்கும். அதோட டீட்டெயில் வந்து நம்ம ரீட் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன பர்பஸ்க்காக இந்த ப்ளகினை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எவ்வளோ பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். நம்மளுக்கு அந்த மாதிரி அந்த ஃபீட்பேக்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளகின் ஆட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ளகின்ஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் மோஸ்ட்டாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது என்ன மாதிரி ப்ளகின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து iconify மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஐகான்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம ப்ராஜெக்ட்ஸில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு iconify வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இதில் நம்மளுக்கு என்ன ஐகான் வேணாலும் நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ்புக் இருக்குது. நான் ட்ராக் பண்ணி இப்படி வெளியே வச்சேன் அப்படின்னா அந்த ஐகான் எனக்கு வந்து வந்துடும். அதே மாதிரி இது எடிட்டபிளாக தான் இருக்கும். நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளால் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி இந்த ப்ளகின்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கலரும் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கலர் கீழே காமிக்குது. இந்த கலரில் போயிட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் வேணும், இந்த கிரே கலர், ஒயிட்லேயே டிஃப்ரெண்ட் டல் ஒயிட்டு, ஹாஃப் ஒயிட் எல்லா கலருமே இருக்கும். க்ரீ கலர்லேருந்து இந்த மாதிரி கலர்ஸ் வேணாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு அந்த ஐக்கானை வந்து ட்ராக் பண்ணி வெளியே வச்சோம் அப்படின்னா அந்த கலரில் நம்மளுக்கு கிடச்சிடும். ஹைட்டுமே நம்மளால் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து ஐகானிஃபைல ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இன்னொன்று ஐகான்ஸ்க்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இது வந்து கம்மியான ஐகான்ஸ் தான் இருக்கும். ஸோ வந்து மோஸ்ட்டாக நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து ஃபெதர் ஐகான். ஃபெதர் ஐகானில் வந்து 232 சம்திங் அவ்வளோ ஐகான் 282 ஐகான்ஸ் என்னமோ இருக்குது. இதில் வந்து நம்ம இந்த மாதிரி எடிட் பண்ணுறது இதுக்குள்ளேயே இந்த ஃபெதர் ஐகான்குள்ளேயே எடிட் பண்ணுறது அதெல்லாம் பாசிபிள் கிடையாது. இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேன்வாஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எடிட் பண்ணுறது அப்படின்னா இங்கே தனித்தனியாக ஒவ்வொரு எலிமெண்ட்டாக பாதி பாதியாக அவங்க டிசைன் பண்ணி போட்டவங்க எப்படி போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம இது வேணுமோ அதை ஃபுல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இதில் வந்து ஸ்ட்ரோக்குமே நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸ்ட்ரோக் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எது வேணுமோ அந்த எலிமெண்ட் எல்லாமே தூக்கி விட்டுட்டு அந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராஜெக்ட்ஸ்க்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஐகான்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன ப்ளகின் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா unsplash. நம்ம இமேஜஸ் வந்து கண்டிப்பாக நம்ம டிசைன்ஸில் வச்சுருப்போம். ஸோ வந்துட்டு unsplash ஒன்று இருக்குது, pexels அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் இருந்து நான் இப்போ சாம்பிளுக்கு வந்து ஒரு போர்ட்ரேட்லேருந்து ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். நம்ம எந்த இமேஜ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம சர்ச் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு அதுக்கேற்ற ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு சாம்பிள் நான் ஒரு இமேஜ் எடுத்துருக்கேன். தென் வந்துட்டு அடுத்த ப்ளகின் பார்த்தோம் அப்படின்னா பிக்சல்ஸ். இதுவுமே வந்து இமேஜஸ்க்காக நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ப்ளகின் தெரிஞ்சாலும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த 2 ப்ளகின்ஸும் வந்து யூஸ் பண்ணுறேன். சாரி, நான் வந்து அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணியிருந்தனால அதில் போய் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு இந்த இது.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான் ஆல்ரெடி சூஸ் பண்ண இமேஜஸ் இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. இப்போ நான் இதை ஹைட் பண்ணேன் அப்படின்னா இந்த இமேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இது வேண்டாம் அப்படின்னாலும் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம், இல்லைனா இந்த இமேஜ் வேண்டாம் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா removebg அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் வந்து removebg இருக்கும். அது போய் வெப்சைட்டில் போய் நம்ம ஏபிஐ எல்லாமே இங்கே செட் பண்ணி வைக்கணும். செட் ஏபிஐ கீ அப்படின்னு இருக்கும். நம்ம போய் அதில் லாகின் பண்ணி ஒரு ஏபிஐ கீ வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த ஏபிஐ கீயை வந்து இதில் போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இதை வந்து ஃபிக்மாக்குள்ளேயே நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரன் அப்படின்றத நான் கொடுக்குறேன். கீழே வந்து நம்மளுக்கு காமிக்கும் ரன்னிங் removebg அப்படின்னு சொல்லிட்டு. கேன்சல் பண்ணுறதுனால நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிட்டு. இது வந்து சில இமேஜஸ்க்கு வந்து பெஸ்ட்டு அவுட்புட்டே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சில இமேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்க இமேஜஸ் எல்லாமே எடுத்தோம் அப்படின்னா சைடில் வந்து கார்னர்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்காது. அந்த ரிமூவ் ஆகும்போது சம்டைம்ஸ் அது குவாலிட்டி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கும். ஸோ பெஸ்ட்டு குவாலிட்டி இமேஜஸ் அப்படின்னா இது ஓகேவாக தான் இருக்கும். இப்போ unsplash இமேஜஸ் பார்த்துட்டோம், iconify அதுக்கும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா blend வந்து நான் சொல்கிறேன். blend வந்து என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம இதில் வந்து கொஞ்சம் 3D லுக் தரணும் அப்படின்றப்ப நம்ம சில ஒர்க்ஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சர்க்கிள் ஷேப் எடுத்துகிட்டு அதை ட்ரா பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ ஃபில் பண்ணிக்கலாம். நான் லீனியர் கலர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ சாம்பிளுக்கு சும்மா சூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த கலர் நான் சூஸ் பண்ணிட்டேன். செலக்ட் ஆப்ஜெக்ட் டு காப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிப்பீட்டடாக காப்பி ஆகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணுறேன். இதோட நேம் நான் இங்கே எலிப்ஸ் 37 அப்படின்ட்டு இருக்கேன். அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் வந்து blend path நம்ம எதை வந்து blend பண்ணணும் அப்படின்றப்ப நான் வந்து பென் டூல் சூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சும்மா ஒரு கர்வ் மட்டும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் ட்ரா பண்ணிவிட்டேன். இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செலக்ட் blend pathல வந்துட்டு நான் இதை செலக்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து என்னென்னா இதில் வந்து ரிப்பீட்டடாக அந்த பாத் எல்லாமே வரும். நம்ம செலக்ட் பண்ண கிளிப்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ காப்பீஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரிப்பீட்டடாக வரும். அதே மாதிரி ஸ்பேஸிங்கும் கேல்குலேட் பண்ணும். இப்போ நான் இதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஒரு 200 நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பேஸிங் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். 250. இப்போ இது ஒரு 3D எஃபெக்டில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நம்ம பென் டூல் வச்சு என்ன ட்ரா பண்ணுறோமோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம் நம்ம ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இது வந்து blend ஆப்ஷன். ஃபிக்மாவில் அப்படின்ற இது உங்கள்கிட்ட இல்லை ஆல்ரெடி சேவ் பண்ணல அப்படின்னா நீங்கள் போய் நான் சொன்ன மாதிரி அந்த கம்யூனிட்டியில் போய் நம்ம சர்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ரேராக நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ளகின். தென் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த ப்ளகின் பார்க்கலாம். இது வந்து ஃபாண்டாசம் ஐகான்ஸ். ஸ்பெசிஃபிக்காக ஃபாண்டாசம் ஐகான்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னாலும் கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளே மார்க்அப் 3D. கிளே மார்க்அப் 3D அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்க டிசைனை வந்து ஒரு மார்க்கப்புக்குள்ளே வந்து நம்ம வைக்கிற மாதிரி ஒரு ஃபோன் ஸ்க்ரீனுக்குள்ளே நம்ம வைப்போம்ல. இது வந்து நம்ம போஸ்ட் போடும்போதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நம்மளுக்கு என்ன எந்த பொசிஷன் வேணுமோ ரொட்டேட் பண்ணுறது, இந்த சைடு இருக்கணும், இந்த இதில் டிஃபால்ட்டாக 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது போக நம்ம எக்ஸ்ட்ரா எதாவது வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேணும், ஆனால் இதோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து இந்த மாதிரி இருக்கணும்.
கொடுத்துட்டு நம்ம சேவ் இமேஜ் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம செலக்ட் பண்ண ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து இதாயிரும். ஷேடோ கிட்லாம் நான் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன். தென் வந்துட்டு ஆர்ட்போர்ட் ஸ்டுடியோ மார்க்அப்ஸ் இதுவுமே அதே மாதிரி தான். இதில் வந்துட்டு மொபைல் ஸ்க்ரீன்ஸே டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். இது நான் இப்போ க்ளே மார்க்அப் வந்து வெறும் மொபைல் ஸ்க்ரீன் மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து டெஸ்க்டாப்பு அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே வரும் நம்மளுக்கு. இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் வரும். இதை மோஸ்ட்டாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் வந்து போஸ்ட் போடுறவங்க இந்த மாதிரி வைக்கலாம். இல்லை வந்து நார்மலாகவே நம்ம ஃப்ரேமாகவே வச்சு கன்வெர்ட் பண்ணி அதையுமே நம்ம வந்து போஸ்ட் போடுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டென்ட் ரீல் வந்து நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். எதுக்காக அப்படின்னா டம்மி டெக்ஸ்ட் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் த ஸ்பாட்டில் வந்து டக்குன்னு உட்காந்துட்டு டம்மி டெக்ஸ்ட் வந்து நம்ம தேடுறதுக்கு பதிலாக டக்குன்னு இதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட் லேயர் வந்து நான் எடுத்துக்கிறேன். சும்மா ஒரு இதை மட்டும் டைப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 20 ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண அப்படின்னா லோரம் டெக்ஸ்ட் இருக்கும், ஸ்பெசிஃபிக்காக ஃபுல் நேம். இப்போ லோரம் நான் கிளிக் பண்ணனால லோரம் டெக்ஸ்ட் வந்து வந்துருச்சு. இந்த ஃபுல் நேம் அப்படின்னா ஃபுல் நேம் நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ஸ் வேணாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நம்பர், இமெயிலு, லோரம் டெக்ஸ்ட்டு, யூஎஸ் ஃபுல் அட்ரஸ், இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இமேஜஸில் பார்த்தோம் அப்படின்னா அவதார் இமேஜஸ் எல்லாமே இருக்கும். நம்ம ப்ரொஃபைல் பிக்சர்ஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம ஈஸியாக வெளியே போய் இமேஜஸ் எடுக்காமல் அன்ஸ்பிளாஷ்லேருந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஐகான்ஸ் நம்ம ப்ரொஃபைல் பிக்சருக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ வந்துட்டு இது ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரியும் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு இந்த சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கார்டுக்குள்ளே வந்து ஒரு ஷேப் வச்சுட்டு அதில் வந்து இமேஜஸ் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். இப்போ சாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ரெக்டாங்கிள் ஷேப் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் இமேஜஸ் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளகின்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிக்சல் ஆர் அன்ஸ்பிளாஷ் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். பிக்சல் எடுக்கிறேன் அப்படின்னா இதில் வந்து இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதுக்குள்ளே அப்லோட் ஆகும். ஆனால் அந்த ஃப்ரேம் என்ன சைஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அப்லோட் ஆகும். நம்ம என்ன இமேஜ் வேணாலும் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஷேப்ஸ்குள்ளே அப்லோட் பண்ணுறது மூலயமா. இதெல்லாமே நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது. இன்னொரு ப்ளக்கின் வந்து நான் சொல்கிறேன். இது வந்து என்ன பர்பஸ்க்காக இந்த ப்ளக்கினை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு HTML ஒரு வெப்சைட் டிசைன் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு லிங்க்கை காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபிக்மா டிசைனாக நம்மளால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அந்த ப்ளக்கின் பேர் வந்து என்ன அப்படின்னா html.to.design அப்படின்ட்டு இருக்கும். html.to.design. இப்போ நான் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா dribble.com இந்த வெப்சைட்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை காப்பி பண்ணி இந்த URL நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். உங்களுக்கு என்ன வெப்சைட் வேணுமோ அதை போட்டுக்கலாம். நான் இப்போ சாம்பிளுக்கு ட்ரிபிள் வந்து நான் சொல்லி காமிக்கிறேன். இதை போட்டுட்டு நான் இம்போர்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இது ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு வந்து அந்த HTML பேஜையும் வந்து நம்மளுக்கு எப்படி காமிக்கும் அப்படின்னா டிசைனாக நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டு பொசிஷன் எல்லாமே நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்கணும். இது வந்து ஆன் த ஸ்பாட் அர்ஜென்ட்டாக நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டை முடிக்கணும் அப்படின்றப்ப இந்த மாதிரி எனக்கு இந்த டிசைன் வேணும் நம்ம ரெஃபரன்ஸுக்கு பார்ப்போம்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இது வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னன்னா அந்த ஃபாண்ட் வந்து இல்லாதனால நம்மளுக்கு வந்து மிஸ்ஸிங் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. அகைன் திருப்பி நம்ம வந்து URL காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து டிசைன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த பேஜில் இந்த ஸ்க்ரீன் நான் காமிக்கிறேன். இந்த பேஜில் இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். இங்கே இது வேணும்னா நம்மளால எடிட்டும் பண்ணிக்க முடியும். இந்த இமேஜ் இருக்கு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இமேஜஸ் வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
கீழேயும் ஃபூட்டர் செக்ஷன் எல்லாமே இருக்குது. எது வேணாலும் நம்ம வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிசைன் வந்து அர்ஜென்ட் பேசிஸில் வேணும் அப்படின்னா ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்மளுக்கு வேணுங்கிறத வச்சுட்டு கலர் சேஞ்ச் பண்ணுறதோ சம்திங் டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே நம்மளால் பண்ணிக்க முடியும். ஃபாண்ட் ஸ்டைலோ எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஸ்பெசிஃபிக்காக. ஓகேங்களா? அவ்வளோதான் நான் யூஸ் பண்ணக்கூடிய பிளகின்ஸ். ஜெப்லின் பற்றி நான் லேட்டர் வந்து உங்களுக்கு தனி வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.